Dear students, நம்ம ஏற்கனவே இந்த முதல் சமன்பாட்டை தீர்க்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ரெண்டாவது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாவது சமன்பாட்டை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது சமன்பாட்டில் எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ரெண்டாவது சமன்பாடு எல்ஹெச்எஸில் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பியும் சியும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். அப்போது பியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கிங்க. பியோட கணத்தை 2, 3, 4 இன்டர்செக்ஷன் சி. இன்டர்செக்ஷன் சின்றது என்னன்னா 3, 5. இப்போது இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டு கணம் அப்படின்னா என்னென்னா ரெண்டு கணத்திலையும் பொதுவான ஒரு உறுப்பு மட்டும்தான் வெட்டும். அந்த பொதுவான உறுப்பு வெட்டும் உறுப்பு தான் வெட்டு கணம். வெட்டு கணம்னா இங்கே இங்கே இருக்கிற 3 மட்டும்தான் பொதுவான உறுப்புகள். அப்போ அந்த பொதுவான உறுப்புகள் மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். பியும் சியும் சேர்க்கும் கணம், அதாவது பியும் சியும் சேர்க்கும் கணம்ல வெட்டும் கணம் வந்து 3. இது வந்து பி இன்டர்செக்ஷன் சியோட மதிப்பு. அடுத்து என்னன்னா எல்ஹெச்ல ஃபுல்லாக எழுதி எழுதிங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் சி. நம்ம ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிங்க. என்னன்னா 0,1 கார்டீசியன் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் சியோட மதிப்பு 3. அப்போது ஏவையும் பி இன்டர்செக்ஷன் சியும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 0 வச்சு 1 பண்ணுங்கள், அப்புறம் 1 வச்சு 3 பண்ணுங்கள். 0 வச்சு 3யும் 1 வச்சு 3யும் பண்ணுங்கள். அப்போது 0,3 1,3 இது நம்முடைய எல்ஹெச்எஸ். அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் பி. நம்ம ஏவோட மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க 0,1. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏவோட மதிப்பு 0,1 கார்டீசியன் ப்ராடக்ட் பி. பியோட மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க 2,3,4. 2,3,4. இப்போ இதை கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 0 வச்சு 2யும் 0 வச்சு 3யும் 0 வச்சு 4யும் 1 வச்சு 2யும் 1 வச்சு 3யும் 1 வச்சு 4யும் பண்ணுங்கள். அப்போது 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸ்ல இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் சி பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் இல்லை ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் சி. ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் 0,1. சியோட மதிப்பு நமக்கு தெரியும் 3,5. கார்டீசியன் ப்ராடக்ட் 3,5. இப்போ இதை வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 0 வச்சு 1 பண்ணுங்கள், 0 வச்சு 5 பண்ணுங்கள், 1 வச்சு 3 பண்ணுங்கள், 1 வச்சு 5 பண்ணுங்கள். அப்போ 0,3 0,5 1,3 1,5. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் இருக்கிற ரெண்டு பார்த்துட்டோம். இங்கே வந்து இந்த நோட்டேஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த நோட்டேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த வெட்டில் போடுங்க. அப்போது ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் சி. இதோட மதிப்பை இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது கண்டுபிடிச்ச 2 இடத்தையும் தேர்ந்துங்க. எழுதிட்டு அதுக்கு வெட்டுங்கன்னு கண்டுபிடிங்க. ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் பி இதோட மதிப்பு இது 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இது வந்து ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் பியோட மதிப்பு. அடுத்து இன்டர்செக்ஷன் ஏ கார்டீசியன் சியோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே எடுத்துருந்தீங்க. 0,3 0,5 1,3 1,5. இப்போ A
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சி. இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டு கணத்துலையும் இருக்கிற பொதுவான உறுப்பு என்ன உறுப்பு, பொதுவான உறுப்பு எந்த உறுப்போ, வெட்டும் உறுப்பு எந்த உறுப்போ அந்த உறுப்பு தான் நம்ம எழுத போகிறோம். இதில் 0,2 இருக்குது, இதில் பாருங்கள் 0,2 இல்லை, இதில் 0,3 இருக்குது, இதில் பாருங்கள் 0,3 இங்கே இருக்குது. அப்போனா 0,3 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது ஒரு வெட்டுக்கணம். அடுத்து 0,4 பாருங்கள் இல்லை, 0,4 இல்லை, இங்கேயும் இல்லை, 1,2 இல்லை, 1,2 இல்லை. அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, 0,2 இல்லை. 1,3 பாருங்கள், 1,3 இருக்குது, இங்கே 1,3 இருக்குது, 1,4 இருக்குது, ஆனால் இங்கே 1,4 இல்லை, இங்கே 1,5 இருக்குது, இங்கே 1,5 இல்லை. அப்போ 0,5 அங்கேயும் இல்லை. நமக்கு அப்போ வெட்டும் உறுப்பு இல்லது 0,3யும் 1,3 தான். அப்போது நமக்கு இந்த ரொட்டேஷனோட கிடைச்சிருக்கிற கணம் என்னன்னா 0,3 1,3. இதுதான் நம்முடைய RHS. இப்போ பாருங்க LHS பாருங்க, RHS பாருங்க. LHS 0,3, இங்கே 0, RHS 0,3, LHSல 1,3, RHSல 1,3. அப்போ இந்த சமன்பாடு சரிபார்க்கப்பட்டது. From LHS equal to RHS, A Cartesian product B intersection C is equal to A Cartesian product B intersection A Cartesian product C. சமன்பாடு 2 சரிபார்க்கப்பட்டது. இப்போ இந்த மூணாவது நோட்டேஷனை சரிபார்க்கறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?